जरूर तू चलना है, चल 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 चल, जरूर तू चलना है। बोल बोल बोल, यीशु ही आता है, जल्द जल्द जल्द, यीशु जल्दी आता है। बोल बोल बोल, यीशु ही आता है, जल्द जल्द जल्द, यीशु। छोड़ 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 दुनिया की बातें, सुना सुना सुना। ओ ये छोड़ छोड़, छोड़ छोड़ छोड़। நல்லா படிச்சிட்டீங்க, வெரி குட். ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி, தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே திலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் பார்த்தபோது, தடுமாறும் நல்லவர்கள் என்கிற தலைப்பிலே பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நன்றாக கவனியுங்கள். தடுமாடும் நல்லவர்கள். ஐயா, நல்லவர்கள் தானே, பின்ன ஏன் அவர்கள் தடுமாறுகிறார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்கள் இருதயத்திலே உண்டாகலாம். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய காலையிலே செய்தி பேப்பரை எடுத்து நான் பிரித்த போது செய்தித்தாளிலே ராஜ்யசபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அருண் ஜெய்தேலி என்று சொல்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பிஜேபியை சேர்ந்தவர், ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். நம்முடைய எல்லை பகுதிகளிலே பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களை சுட்டு கொல்லுகிறார்கள். பாகிஸ்தான் எல்லை பகுதிகளிலே நம்முடைய நாடு தாக்கப்படுகிறது.
கடந்த வாரத்திலே 2 ராணுவ வீரர்களுடைய தலையை எடுத்துவிட்டு வெறும் அவருடைய சடலத்தை மாத்திரம் இந்தியாவுக்குள் அனுப்பி வைத்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரியாகிய டாக்டர் மன்மோகன் சிங் எப்படி பேசாமல் இருக்கிறார்? நல்ல கவனிங்க. அதில் உண்மை இருக்கிறது போல தோன்றினாலும் அனைத்து கட்சிக்காரர்களும் இந்திய தேசம் மாத்திரமல்ல உலக அளவில் டாக்டர் மன்மோகன் சிங் நல்லவர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ரிசர்வ் பேங்க் கவர்னராக அவர் இருந்தவர். ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் கையெழுத்திட்ட நோட்டுகள் இன்றைக்கும் நம்முடைய மார்க்கெட்டிலே உண்டு. 100 ரூபாய் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே மன்மோகன் சிங் என்று கையெழுத்திட்டிருக்கும். ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர். அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கும்போது இந்திய தேசத்தின் பொருளாதார சீர்குலைவை இவர் மாற்ற முடியும் என்று சொல்லி அவரை இந்திய தேசத்திலே அவரை நிதி அமைச்சராக மாற்றினார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் இருக்கிற இடத்திலே அந்த மன்மோகன் சிங் உள்ளே வந்தபோது இந்திய பொருளாதாரத்தினுடைய சீர்குலைந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஏராளமான காரியங்களை கொண்டு வந்ததினாலே உலக அளவிலேயும் இந்தியாவிலேயும் அநேகருடைய பொருளாதார நிலைமை உயர ஆரம்பித்தது. நாம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கு அது வழி செய்தது. அப்படிப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய அலுவலக வேலையை முடித்துவிட்டு அவருடைய பதவி காலம் முடியும் போது வீட்டிலே இருந்து அரசாங்க காரிலே வந்தவர் பதவி காலம் முடிந்த உடனேயே அவர் வீட்டுக்கு போனது ஒரு டாக்ஸியில். நல்லா கவனிங்க நான் சொல்றத. அடுத்த முறை அவர் ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷனுக்கு நிற்கும் போது எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை எழுதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லவா? தேர்தலில் நிற்கிறவர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டும் என்று. அப்படி காண்பிக்கும் போது டாக்டர் மன்மோகன் சிங்கிடத்தில் இருந்த கார் மாருதி 800. இந்திய பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றினவரும் ரிசர்வ் பேங்க் கவர்னருமாக இருந்து அவர் அதிலிருந்து இந்த அரசியலுக்கு வந்து பல வருடங்கள் நிதி அமைச்சராக இருந்து 1000 கோடிகளை அப்படியே பகுத்து கொடுக்கிற பணியை அவருக்கு கடுத்திருந்த போதிலும் அவர் பதவி காலம் முடிந்த போது அவருக்கு இருந்தது என்ன தெரியுமா? அவருடைய சொந்த பெயர்ல இருந்தது மாருதி 800 சொன்னா சின்ன டப்பா காரு. நல்ல கவனிங்க. இந்த வருடம் மறுபடியும் எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய சொத்துக்களை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன போது மத்திய அமைச்சரவையிலேயே சென்ட்ரல் மினிஸ்டர்லேயே மிகுந்த குறைந்த அளவு சொத்துள்ளவர் யார் தெரியுமா? மன்மோகன் சிங் தான். அவருக்கு 2 பிளாட் அவர் பேர்ல இருக்குது. பிளாட்னா தனி வீடு இல்லை, ஒரு 100 வீடு இருக்கிறதுல அவர் வீடும் ஒன்று இருக்குது. அதுக்கு இப்ப மார்க்கெட் வேல்யூ கூடி இருக்கிறதுனால அவருக்கு இருக்கிற சொத்து 41 லட்சம் மாத்திரமே. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, இப்படி ஒரு நல்ல பிரதம மந்திரி நம்ம நாட்டில் இருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊர்ல வட்ட செயலாளர் ஆனாலே பொலேரா வருது. எம்எல்ஏ ஆனா கேட்கவே வேண்டாம். வீட்டுக்கார அம்மாவும் 70 டன் போட்டிருக்கா மேல. இப்படிப்பட்ட கொள்ளையடிக்கிற நம்ம நாட்டிலே இப்படி ஒரு பிரதம மந்திரி நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கையை கீழே போட்டுங்க. நான் மன்மோகன் சிங்க்கு ஓட்டு கேட்க வரலங்க, ஆனா
அப்படிப்பட்ட நல்ல மனுஷனும் தடுமாடுகிறான். நிறைய நேரம் பார்த்திருப்பீங்க, இப்பவும் பார்த்திருப்பீங்க, நீங்களும் செய்தியை பார்க்கிறீங்க. அப்ப நல்லவர்கள் தடுமாடுகிறார்களே, ஏன் ஐயா? ஏன்? லஞ்சம் வாங்காத ஒரு மனுஷன் பிரதிபா பட்டேல், நம்ம பழைய ராஷ்டிரபதி, கடைசியா வெளிநாட்டுக்கு பயணம் போனாங்களாம். வெளிநாட்டு ஒரு ஊருக்கு போனா, 2 ஊருக்கு போனாங்க. இன்னைக்கு பேப்பர்ல இருக்கிறதான் சொல்றேன், லேட்டஸ்ட் நியூஸ் தான். இப்போ நம்ம செய்தியில அந்த அம்மா வெளிநாட்டுக்கு பிரயாணம் போனாங்க. குடும்பமும் குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஸ்பெஷல் பிளேன்ல போனாங்க. அதுக்கு என்ன செலவுனா 22 கோடி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பொம்பளைங்களை வச்சாலே ஆவாது. நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, கல்லறியாதீங்க. இந்த அம்மா 2 நாட்டுக்கு இந்திய ஜனாதிபதிங்கிற பேர்ல போனதுக்கு செலவு, இவங்க போன பிளேனு, இவங்க பேரனுக்கு எடுத்த சட்டை எல்லாத்தையும் சேர்த்து 22 கோடி. ஆனா 20 வருஷம் பெரிய பதவியில இருந்துட்டு அவருக்கு இருக்கிற சொத்தே 41 லட்சம் தான். நம்ம ஊர் அரசியல் வியாதிகளுக்கு இதெல்லாம் விளங்காது. அரசியல்வாதிகள், சாரி, அப்படித்தானே? தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ. ஆனா அந்த நல்ல மனுஷனும் சில நேரங்களில் தடுமாடும்படியான காரியங்கள் நடக்கிறது. நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. வேதத்தில் இருந்து 3 பேரை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் நல்லவர்கள், அவர்களும் தடுமாறுகிறார்கள். அதற்கு காரணத்தை கண்டுபிடித்து விடுகிறேன், சொல்லிவிடுகிறேன், காட்டி கொடுக்கிறேன். அப்போ நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, அழைப்புல, உங்க அர்ப்பணத்துல தடுமாறுறதுக்கான காரணம் உங்களுக்கும் தெரிஞ்சிடும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒழுங்கா கேளுங்க, உங்களுக்கு தான். ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் சொல்ல போற காரியங்களை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சி உண்டாகிவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 பேரை மாத்திரம் சீக்கிரமா காட்டி கொடுத்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருப்புங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல ஒரு சின்ன கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1வது வசனத்தில் வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இதில் இருந்து சில உண்மைகளை பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த சாஸ்திரிகள் நம்முடைய கணக்குக்கு 3 என்று சொல்கிறதை படங்களிலே பார்க்கிறோம். ராயர் மூவர் கீழ் தேசம் என்று பாடுகிறோம். ஆகையினால 3 பேர் என்றே வைத்துக் கொள்ளலாம். சிலர் அதை அதிகம் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், சாஸ்திரிகள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்த போது பொன்னையும் வெள்ளை போளத்தையும் தூப வர்க்கத்தையும் கொடுத்தார்கள் என்று இருக்கிறபடினால ஒவ்வொருவரும் ஒன்றை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை 3 பேர் என்று நினைக்கிறார்கள். சிலர் இல்லை இல்லை அதிகமான பேர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி நான் பேச போகவில்லை. ஒரு காரியம் மட்டும் தெரியும், எல்லாரும் வானத்தை ஆராய்கிறவர்கள் தான், எல்லாரும் நட்சத்திரங்களை பார்க்கிறவர்கள் தான். ஒருத்தர் சொல்வார், என்ன அழகான நட்சத்திரம், எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய அழகிலே மயங்கி போகிற ஒரு கூட்டம் உண்டு. நல்லா கவனிங்க. இன்னொரு கூட்டம் அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து பிரமித்து, இத்தனை நட்சத்திரம், இவ்வளவு லட்சமான நட்சத்திரத்தை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரியவர் என்று அகமகிழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா
இவர்கள் சின்ன கூட்டம் தான். இவங்க நட்சத்திரத்தை பார்த்த மாதிரி ஆண்டவரை பார்த்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உலகத்துல பலவிதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம், சபைக்குள்ளே பலவிதமான மக்களை பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அதிலேயே மயங்கி நின்று அதோடு நின்று போடுகிற மக்கள் ஒரு கூட்டம் உண்டு. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்களும் ஒருவேளை வெளியே இருக்கிற மக்களிலே ஒரு பெரிய கூட்டம் இப்படித்தான் சொல்லி பாடிட்டு அப்படியே தேவனே நீ பெரியவர், தேவனே நீ நல்லவர், கூப்பிட்ட காக்காய் குஞ்சுகளுக்கு எல்லாம் சோறு போடுறவர், எனக்கும் சோறு போடுறவர், இதுல மயங்கி போய் நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. சிலர் பார்த்துட்டு அப்படியே அப்பா இவ்வளோ அழகா இருக்குதுன்னுட்டு அழகை மாத்திரம் ரசித்து விட்டு போகிறவர்களும் உண்டு. ஆனா ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், அழகை மாத்திரமல்ல, ஆண்டவரின் வல்லமை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மகத்துவத்தை மாத்திரம் உணர்கிறது இல்ல, ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிற ஒரு கூட்டம் உண்டு. எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். தேவனே நீ பெரியவர் பிடிக்கத்தான் செய்யும், அழகானவர் அன்பானவர் அதுவும் பிடிக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா. ஆனா அதுல நான் நிக்க விரும்பல. நான் ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவரில் வெறும் அகமகிழ்ந்து போகிறதற்கு நான் விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. உம்முகம் பார்க்கணுமே, நல்லாதான் இருக்குது. உம் அழகை ரசிக்கணுமே, அதோட நிக்க விரும்பல. உம்முகம் பார்க்கணும், உம் அழகா ரசிக்கணும், ஆனா அங்கே நின்னுட்டா ஆபத்து. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த கூட்டம் நீங்கள்? வெறும் ரசிச்சுட்டு போற கூட்டமா, வெறும் பெரியவர் பெரியவர்னு சொல்லிட்டு போற கூட்டமா, இல்ல ஏதோ நோக்கம் இருக்கிறது? அது ரொம்ப சின்ன கூட்டம் தான், அது ரொம்ப ஒன்றும் பெரிய கூட்டம் இல்ல. ஒருவேளை 3 பேர் தான் இருக்கலாம், படலி முழுவதுமே 3 பேர் தான் இருக்கான், உங்க சபையிலேயே 3 பேர் தான் இருக்கலாம். விளங்குதா? இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் மாதிரி தான் வானத்தை பார்த்தாங்க, எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நட்சத்திரம் மட்டும் வித்தியாசமா இருக்குடாய். ஏய், யூதாவுக்கு யூதேயாவில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு. உடனே புறப்பட்டாங்க. எவ்வளவு தூரம் அதை பத்தி கவலைப்படல, பிரயாணம் எவ்வளவு கஷ்டம் பயப்படல. அவங்களுக்கு அந்த ராஜாவை பார்த்துடணும். ராஜாவை பார்த்தீங்கன்னா தேவன் இந்த உலகத்துக்கு ஒண்ணு செய்யறாரு. தேவன் இந்த உலகத்துல ஒண்ணு செய்யறதுல நமக்கு ஒரு பங்கு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற வேலை, பெஞ்சாதி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கிறதுலயே நல்லதை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நல்லவங்க தானா இவங்க? ஆமா ஆமா நல்லவங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லவங்க. மற்றவங்களும் நல்லவங்க தான். வெறும் அழகை பார்க்கணும்னு அங்கே நின்றுட்டான். பெஞ்சாதிய முன்னால உட்கார வச்சு உம்முகத்தை பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே அப்படின்னு உட்கார்ந்து பாட்டு பாடினா நீ பட்டினியும் பண்டாரமா தான் வாழ வேண்டும். பெஞ்சாதிய ரசிக்க வேண்டிய நேரத்தில் ரசிக்கணும். 24 மணி நேரம் உம்மழகை பார்க்கணுமே, உம்முகத்தை ரசிக்கணுமேன்னா அவ கஞ்சி காய்க்கிறதுக்கு போகணும் பாவுடு.
உண்மைதானே? உண்மைதானே? Christianity is a different religion. We are not just admiring Jesus Christ. No. ஏதுவே இயேசுவை பார்த்து அட்மையர் பண்ணிட்டு போறதுக்கு நீயும் நானும் அழைக்கப்படல. அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். That is important. That is important. ஒருத்தரை புரிய அவங்க ஆசை புரியும். ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிக்கிற மனுஷன் பெஞ்சாதியை நல்லா ஒரு சேர்ல உட்கார வச்சு இந்த பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு இருந்தான்னு அவ சொல்லுவா, எனக்கு ஒழுங்கா போய் சட்டை வாங்கிட்டு வா, ஒழுங்கா வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி வாங்கிட்டு வா, அப்பந்தான் நீ என்னை நேசிக்கிறன்னு அர்த்தம். இல்லைம்மா உன்னழகை ரசிக்கணுமே அப்படின்னு உட்கார்ந்துருந்தா விளக்கு மாத்தால அடிப்பா. நிறைய விசுவாசி இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். வர்றான், அழகை ரசிக்கணும், எவ்வளவு பெரியவரப்பா. அப்படியே இருக்காத, உள்ள அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன செய்ய சொல்றாரு, அதை புரிஞ்சுக்கிட்டே தான் உன் விசுவாச வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. அர்த்தமுள்ள கிறிஸ்து வாழ விரும்புகிறவன் மாத்திரம் ஒரு அலையில சொல்லலாம் பார்க்கலாம். வெரி குட். பழனி திரும்பிச்சு. நல்லா கவனிங்க. இப்போ இவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே புறப்பட்டாங்க, நாட்டை விட்டாங்க. கிழக்கில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார், அந்த சாஸ்திரிகளிலே திருவள்ளுவரும் ஒருவர் இருந்தார் என்று. நான் அதை இங்க பேச விரும்பல. அதனாலதான் திருக்குறள் முழுவதும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று எபிரேய மொழியிலேயோ கிரேக்க மொழியிலேயோ புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே போய் இயேசுவை தரிசித்து வந்த திருக்குறளை எழுதின நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஹலோ, ஓஹோ, அங்க இருக்கிறதா அங்க இருக்குது. அதனால அந்த சாஸ்திரிகள்ல திருவள்ளுவரும் ஒருவர்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு நான் பேச நல்ல கவனிங்க. அதனாலதான் திருவள்ளுவர் கண்ட கிறிஸ்தவம் என்று புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி நூல்கள் உண்டு. இப்ப நான் அதை பற்றி பேசல. அவ்வளவு, அதாவது இந்தியாவில இருந்து பாலஸ்தீனாவுக்கு இன்னைக்கு பிளைட் இருக்குது. அன்னைக்கு மிகுந்த கஷ்டத்தோடு பாரத்தோடு பிரயாணம் பண்ணும். வழியெல்லாம் திருடர் கூட்டம். அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. புறப்பட்டாங்க. அதுவும் சாதாரணமா புறப்படல, பொண்ணு தூக்கிட்டு போறான், விலை மதிப்புள்ள பொருட்களை தூக்கிட்டு போறான். நல்ல மனுஷர்கள், உந்தப்பட்டவர்கள், எதையாவது குடுக்கணும்னு. ராஜா பிறந்திருக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம என்ன போயிருப்போம்? ஏதாவது கேட்க முடியுமா? ஏன்னா ராஜா கிட்ட கேட்காம நமக்கு ராஜான்னு சொன்னால கொஞ்சம் கிடைக்குங்கிறதா. ஊருக்கு மந்திரி வாராருன உடனே எத்தனை பெட்டிஷன் ஐயா எழுதி கொண்டு போய் மந்திரிகிட்ட கொடுக்குறீங்க. இந்த பொல்லாத மந்திரி, அவன் கொள்ளையடிக்கிற மந்திரிக்கே இவ்வளவு பெட்டிஷன். ராஜா பிறந்திருக்கிறாரு, வானத்துல இருந்து வந்துகிற ராஜா பிறந்திருக்கிறான்னு சொன்னா நிச்சயமா ஏதாவது கிடைக்கும் சொல்லி தானே போவீங்க. ஆனா இந்த ஆட்கள் கிடைக்கணும் போகல, கொடுக்கணும்னு போனாங்க. பக்கத்துல உட்காந்து கேட்கறாங்க, ஆண்டவரை தேடி வர்றீங்களே, கிடைக்கணும் வரீங்களா கொடுக்கணும்னு வர்றீங்களா? எதுக்கு வர்றீங்க சொல்லுங்க. நிறைய பேர் என்ன கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், கோடி கிடைக்கும். சாஸ்திரிங்க நல்லவங்க தானா? நல்லவங்க தானா? எத்தனை பேர் ஓட்டு போடுங்க நல்லவங்கன்னு? அல்லேலூயா, நல்லவங்க. வெளிப்பாடு பெற்றால் மட்டும் போதாது, எதை விடுவதற்கும் ஆயத்தம். எதை விட்டு விட்டால் மாத்திரம் போதாது, கொடுப்பதற்கும் ஆயத்தம். நல்ல மனுஷங்க, நல்ல மனசு உள்ளவங்க. எதையோ வாஞ்சித்து ஆனா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? கொடுக்க வருவாங்க. ஆனா 1000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் கிடைக்கும். 300 ரூபாய் போட்டா எனக்கு 300 சதுர அடிக்கு வீடு கிடைக்கும்.
வீட்டுக்கு ஓடு போட்டாச்சுன்னா, அவர் கட்டுற வீட்டுக்கு ஓடு போட்டாச்சுன்னா எனக்கு தரை போடுவார் ஆண்டவர். இதான் நம்ம ஆளுங்க கொடுக்கும் போதே பின்னால வேட்டு வச்சு தான் கொடுக்குறான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் சொல்ல கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். அமிக்கி குலுக்கி நிறைஞ்சு விழுந்தாதான் கொடுப்பேன். அப்ப நான் இருப்பேன், அப்பதான் கொடுப்போம். குறைய விதைத்தவனுக்கு குறைய கிடைக்கும், நிறைய விதைத்தவன் போட்டு பாஸ்டருங்க உங்களை போட்டு படுத்துற பாட்டுல 100 ரூபா இருந்தா கூட அதை இன்னும் தூக்கி பெருசா கொடுக்கலான்னு பாக்குறாளுக்கு. உண்மைதானே? பக்கத்துல உங்க சொல்லுங்க, நம்மளை காட்டிலும் சாஸ்திரிகள் ரொம்ப நல்லவங்க. அவன் இயேசுவை பார்க்காமலே நல்லவனா இருக்கிறான். இயேசுவை பார்த்த நமக்கு தான் கேடு. இயேசுவை இன்னும் பார்க்கலாமே, இயேசுவை பார்க்கலாமா, அதுக்குள்ளே இவ்வளவு நல்லவனா இருக்கிறான். அப்பா கொடுக்க போறியா? ஆபத்தை கடந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வெளிச்சத்துல நடந்து நான் போறேன். ஆனா இப்பதான் அவனுக்கு ஆபத்து வருது. அறிவு வந்துட்டு இடையில. என்ன அறிவு? ராஜா பிறந்தா அரண்மனையில் தான் பிறப்பாரு. நிறைய பேர் நல்லவங்க தான், அவங்கள கெடுத்து குட்டிச்சவராக்குனது அறிவு. உண்மைதானே? அது எப்படி கன்னி மணியாளிலே பிறப்பார்? உங்க ஊர் பக்கத்தில் அரசரையில போய் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. எப்படி செங்கடலை பிரிப்பதற்கும் ஆண்டவர் எப்படி பிரிப்பார்? அது ரெட் சி அல்ல ரீட் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்க பைபிள்ஸ் காலேஜில். ரெட் சி இல்லையா, ரீடுன்னா அந்த கோரப்புல் சியா. அங்க ஒரு மாணவன் எழுந்திரிச்சு கேட்டான், கோரப்புல் தான் என்ன எகிப்திய ராணுவம் அதுலேயே அழிஞ்சதுன்னா அப்போ அதுலேயும் ஒரு அற்புதம் நடந்தது இல்லை? ஆமா, அவனை கேட்டா சொல்லுவான், 5 ரொட்டி வச்சு 5000 பேருக்கு முன்னா அந்த ரொட்டியினுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும்? விட்டம் உங்க அப்பா வீட்டு தொழில மாதிரி இருக்கும். இது கணக்கு, அரசரடி கணக்கு. பைபிள் காலேஜில் அறிவு பெருத்து போன உடனே ஆண்டவரை விட்டுட்டு அரண்மனையில தேடுறான். பக்கத்தில் இருக்குங்க, அறிவு பெருத்து போன உடனே ஆண்டவரை விட்டுட்டு அரண்மனைக்கு ஓடுறான். நல்லவன் தான், நல்ல ஆட்கள் தான், ஆனா கெட்டு போயிட்டான். அறிவு கெட்டு போச்சு. அதனால்தான் என் வேதம் சொல்லுது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பக்கத்தில் சொல்லுங்க, அறிவு பெருத்ததுன்னா நோவு பெரு. Listen, தேவ ஜனமே, வேதத்தை ஒழுங்காக தெளிவாக நீ கற்றுக்கொண்டாய் என்றால் அவரிடத்தில் என்ன கிடைக்கும் என்று கேட்க மாட்டாய், நான் அவருக்கு என்ன தருவேன் என்று சொல்லுவார். என்னை ஆண்டவர் ரட்சித்த போது நான் உட்கார்ந்து பாடுகிற பாடல் இதுதான். என்ன தெரியுமா? எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்னே நேசித்தீர் என்ன என் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே என் கல்மனம் உருக்கிடும் கல்
ஆண்டவரே, எவ்வித நான் ஈடு செய்வேன், அதுதான் எனக்கு துடிப்பாயிற்று. இப்ப சொல்லுவீங்க, ஐயா ஆரம்பத்துல நாங்களும் அப்படிதான் இருந்தோம், வர வரதான் கெட்டு போயிட்டோம். முதல்ல நாங்களும் அப்படிதான் இருந்தோம், என்னத்தை கொடுப்போம். ஆனா இப்போ போடுற லாட்டரி டிக்கெட்ல நாங்களும் சேர்ந்துக்கிட்டோம். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆறிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா 46 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா. 46 வருஷம் ஆச்சு. நான் இப்போ போன வருஷம் எழுதின என்ன பாட்டு தெரியுமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. இது நான் போன வருஷம் எழுதின பாட்டு. 46 வருஷம் ஆனாலும் இன்னும் என்னத்தையாவது தர முடியுமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. 46 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன். என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. 46 வருஷமா பிரசங்கம் பண்றேன். 21 வயசுல ஆண்டவர் என்ன ரட்சித்தார். 46 வருஷமா பிரசங்கம் பண்றேன். 41 வருஷம் கிட்டத்தட்ட 41வது வருஷத்துல இருக்கிறேன். நான் மிஷனரியா பீகாருக்கு போய் எல்லா விதமான பாடுகளையும் படுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனாலும் எனக்குள்ள என்ன தெரியுமா எண்ணம்? எனக்குள்ள இன்னும் என்ன தெரியுமா? இன்னும் ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கையை செலுத்தலை. இன்னும் ஆண்டவருக்காக இழக்க வேண்டிய காரியத்தை இழக்கல. நான் வேலை விட்டது பெருசா? அவர் பரலோகத்தையே விட்டார. அவர் பரலோகத்தையே விட்டு வந்தார. நான் தமிழ்நாட்டை விட்டு ஹிந்தி பேசுறவங்க மக்கள் மத்தியில போனது பெருசா? அவர் மகிமையே விட்டு என்னைய தேடி இந்த மாசான உலகத்துக்கு வந்தார. நான் என்ன கொடுக்க முடியும்? உண்மையான கிறிஸ்தவத்தின் அடிப்படையுடைய தத்துவத்தை இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்கள், இன்றைக்கு இருக்கிற சபைகள் உடைந்து விட்டன என்று சொல்லுவேன். இந்த சாஸ்திரிகளை கொஞ்சம் பாருங்கள். கிறிஸ்துவின் முகத்தை இன்னும் பார்க்கவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நட்சத்திரத்தை வைத்து அவருடைய அறிவினால் தான் கண்டுபிடித்தார்கள் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று. ஆனால் அதே அறிவு, எந்த அறிவினால் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிந்தார்களோ அதே அறிவு இப்பொழுது அவர்களை அரண்மனைக்கு தள்ளி கொண்டு போய்விட்டது. எந்த கிறிஸ்துவை நோக்கி புறப்பட்டார்களோ அதே ஊழியர்களும் ஊழியங்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு அதே தடைக்கல்லாக மாற்றிக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. அங்க போன உடனே ஏரோது அரண்மனையில ஏரோதுட்ட போய் சொன்ன உடனே, கிறிஸ்து எங்க பிறந்து, ராஜா எங்க பிறந்திருக்காரு. அவனுக்கு உடனே வயிறெல்லாம் கலக்கிச்சு. உடனே அங்க இருக்கிற பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய ஆட்களை கூப்பிடுறான். அப்பா வாங்கய்யா பைபிள் ஸ்டடி சொல்லுங்க, கிறிஸ்து எங்க பிறப்பாரு? வாசிக்கலாம், அதே அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கலாம். 4, 5, 6. பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இங்க ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அறிவு உண்டு. கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டான்.
கிறிஸ்து எங்க பிறப்பார்ப்பா? டக்குன்னுட்டு உடனே குயிஸ் போட்ட மாதிரி பெத்லஹேமில் பிறப்பார். தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு அறிவு இருக்கு, ஆனா செயல்பாடு இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, சிலருக்கு அறிவு இருக்கு ஆனா அண்டாவா முட்டையா இருக்குது, செயல்படாது. கிறிஸ்து பிறப்ப, அதான் ராஜா பிறந்திருக்கான்னு சொன்னல, எவனாவது சொன்னானா பாருங்க, வேதபாரகரும் நியாயம் எவனா சொன்னானா, எப்பா கிறிஸ்து பிறந்திருக்கான்னு நட்சத்திரத்துல பார்த்துட்ட, எங்களுக்கும் புஸ்தகத்தை எழுதிட்டு நாங்களும் வர்றோன்னு போனானா? பக்கத்தில் சொல்லுங்க, அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவருக்கு தெரியும் ஆனா கூட போக மாட்டார். இவர் மற்றவர்கள் சொல்ல, கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறப்பார், மீகா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான், இத்தனை வருஷத்துக்கு முன்னதாக இது எழுதி வச்சிருக்கிறான். சிலர் டிவியில வந்து சொல்லுவான், வலு சர்ப்பம் வருது. இவன் வலு சர்ப்பம் வருதுன்னு சொல்லி இவனே வலு சர்ப்பமா இருக்கிறான். எவன் வலு சர்ப்பம் வருதுன்னு சொல்றானா அவனே வலு சர்ப்பம். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருப்பா, பொல்லாத காலம்பா. இயேசு வர்றாரு. ஆனா $1 மில்லியன் வீடு வாங்குவான். இயேசு வர்றாரு ராயத்தனானும், ஆனா என் பேர்ல, என் பிஞ்சாதி பேர்ல கொஞ்சம் சேஃப் டெபாசிட்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆளை நம்பிராதீங்கப்பா. என்ன ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் 2ல இருந்து வாசிங்க. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இயேசு வராரு, எங்களை சொல்லியிருக்காரு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆனா நான் மட்டும் பேங்க்ல 2 கோடி வச்சிருப்பேன். நீங்க அந்த ஆளுங்களுக்கு கடிதம் எழுதி கேளுங்க, இயேசு வராருங்கிறீங்க, அந்த 2 கோடி யாருக்கு சேரும்? அதே ஆளுக்கு. யாரு உங்களுக்கு டிவியில வந்து பயமுறுத்துறாங்கல்ல, இயேசு வராரு, என்கிட்ட சொல்லிட்டாரு, இப்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசி கூட்டத்தை ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறாரு, இல்லை இத்தனாம் தேதி வராரு, என்கிட்ட தான் சாவி கொடுத்துருக்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் பாதியை கிழிச்சு என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு காணிக்க அனுப்புகிற பேரெல்லாம் எழுத சொல்லியிருக்கிறாரு. புழுகிறான் பாரு, என்ன புழுகுறான். அவன் அக்கௌண்ட்டில் 2 கோடி இருக்குது, அதை என்ன செய்யறேன்னு கேட்டு லெட்டர் எழுதுங்க. யாரெல்லாம் எழுத போறீங்க? நான் வேணா அட்ரஸ் தரேன். நல்லா கவனிங்க. இவன் உட்கார்ந்து அதுவும் ஏறாது நல்லா. எனக்கு இப்போ ஒரு நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஏரோது ராஜாவிடத்துல இருந்து 2 சிப்பாய் வரான். ஐயோ வேதபாரகரே, நியாய சாஸ்திரிகளே, மன்னன் உங்களை அழைக்கிறார். அப்படியே வெஞ்சாயிட்டு சொல்லிப்பான், பாத்தியா கர்த்தர் என்னை எப்படி உயர்த்துறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்துறாரு. மன்னனே ஆளை விட்டு கூப்பிடுறான் பாரு. ராஜா என்னைய கூப்பிட்டு விடுறான். வெஞ்சாதிட்டு சொல்லுவான், நல்ல பருப்பு குழம்பு இறைச்சி வறுவல்லாம் வை, போயிட்டு வர்றான்னா சாதாரண ஆளா? அங்க போன உடனே, ஐயா வேதபாரகரே, யூதருக்கு ராஜா கிறிஸ்து எங்கயா பிறப்பார்? உடனே டக்குன்னு அடிக்கிறார், பெத்லஹேமில். எப்படியா தெரியும்? மீகாவில் 3வது அதிகாரத்துல 3வது வசனம் கரெக்டா இருக்குது. ராஜாவே எதுக்கு கேட்கிறீரு? அப்ப சொல்லியிருப்பான், இந்த சாஸ்திரிகள் வானத்துல நட்சத்திரத்தை பார்த்தாங்களாம், பிறந்துட்டாருன்னு சொல்றான், வந்திருக்கான். நீங்களும் நானா இருந்தேன்னு சொல்லுவோம், நானும் வரேன். அந்த மேசியாவை தானே காண வாஞ்சையா இருந்தோம், அந்த ராஜா தானே வருவார்னு நினைச்சோம், அந்த மேசியா தான் பிறந்துட்டாருன்னு உனக்கு தெரிஞ்சிட்டுனா. அதாவது இவனுக்கு அகம்பாவர், அறிவு மட்டும் இல்ல அகங்காரம் வேற. உனக்கு மட்டும்தான் வெளிப்பாடா? எங்களுக்கு இருக்கிற வெளிப்பாட்டில் நாங்க இருப்போம், உன் வெளிப்பாட்டை அங்கீகரிக்க மாட்டோம், அதனால உன் கூட வர மாட்டோம். எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு வேதபாரகனும் ஒரு நியாய சாஸ்திரியும் இந்த ஆளுங்களோட போல.
இவன் வானசாஸ்திரி, இவன் நியாயசாஸ்திரி. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சுக்காங்க. நீங்க வானசாஸ்திரி கூட இருக்க விரும்புறீங்களா, நியாயசாஸ்திரி கூட இருக்க விரும்புறீங்களா? நிறைய பேர் நமக்கு நியாயசாஸ்திரிகளோட இருக்கிறது தான் ஆசை, வானசாஸ்திரியோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லை. ஏன்னா வானத்தின் அடையாளங்களை பார்த்து நடக்கிற காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இழப்பதற்கு ஆயத்தமானவர்கள் வானசாஸ்திரிகள். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? எப்பா கிறிஸ்துமஸ் ஸ்டோரிக்குள்ள இவ்வளவு இருக்கா? ஆமா, கிறிஸ்துமஸ் ஸ்டோரிக்குள்ளே தான் இவ்வளவு இருக்குது. கிறிஸ்துமஸ் ஸ்டோரிக்குள்ளே தான் இவ்வளவு இருக்குது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆள்களுக்கு, அந்த ஆட்களுக்கும் அறிவிருந்து அறிவிலேயே கெட்டு போனார்கள். இவனுக்கு அறிவிருந்து கெட்டிச்சோறு கட்டி வைத்திருக்கிறான். இவனும் செயல்படல, அவனும் இடறுகிறான். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய அறிவு என்னை திசை மாற்றி விடுவதற்கு போதுமானது. அப்ப ஏரோது உடனே வஞ்சகமா, ஏரோது என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். நல்லா கவனிங்க. ஏரோதுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனா என்னன்னா, அந்த ஆள் வந்தா நம்மளை விடமாட்டான், அதனால பார்த்திருந்தது. இந்த வேதபாரர்களுக்கு அந்த ஆசையும் கிடையாது, அந்த ஆசை இல்ல. ஏரோதுக்கு அது வஞ்சகமான ஒரு ஆசை இருந்தது, இவனுக்கு அதுவும் இல்லை. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. நான் அவங்க ஊர்ல போய் பிரசங்கம் பண்ண போகும்போது அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பெண்களை சைட் அடிக்கிறதுக்கு. ஹலோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஏன்னா கூட்டத்துக்கு வரும்போது தான் நல்லா சாரியா கட்டிட்டு வராங்களாம், கூட்டத்துக்கு வரும்போது தான் அழகா மினுக்கிட்டு வராங்களாம். அதனால கூட்டத்துக்கு வந்து சைட் அடிக்க வந்தாரு. அதுல ஒரு பாதி பெக்கு வேற போட்டுக்கிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல தான் டாஸ்மார்க் இருக்கிறதே இருக்குது. அதுல கொஞ்சம் குடிமகனாக வந்து நின்னார். பின்னால நின்று நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாவத்தை குறித்து காரசாரமா பேசுறேன். அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் இறைக்கல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நேரத்துல பாவ கட்டில இருக்கிறவங்களை விடுதலையாக்கும்படி தேவன் வந்திருக்கிறார் நான் சொன்ன உடனே அங்க இருந்த ஆளு தூக்கி 4வது சேருக்கு வந்து அங்க இருந்து முன்னால வந்து உடைஞ்சி போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா. நல்ல கவனிங்க. அந்த கூட்டத்தில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நான் எதுக்கு சொல்றேன்னா, சில நேரம் விளையாட்டு பார்க்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு அதுலயும் விஷமத்தனமா நினைக்கிறவனையே ஆண்டவர் விடுறதில்லை. இந்த ஆளு விஷமத்தனமா தான் நினைச்சான், கொல்லுவேன், அதனால போய் திட்டமா விசாரிச்சு நான் பார்க்கணும். அந்த ஆசை கூட வேதபாரகர்கள் கிடையாது, நியாயசாஸ்திரிகள் கிடையாது. அறிவு உண்டு. பெத்லகேமிலே பிறப்பார், யூதேயாவில் உள்ள சிறிய பட்டணமாகிய பெத்லகேமே, உன்னில் இருந்தான் ராஜா தோன்றுவார். இதெல்லாம் எடுப்பான். ஆனா சியோனுக்கு போறதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. சியோன் எங்க இருக்குன்னு தெரியும், எத்தனை மைல் நீளம், எத்தனை மைல் அகலம், எவ்வளவு நீளம், என்ன கலர்ல கர்டன் போட்டிருக்காங்க, என்ன எல்லாம் தெரியும். ஆனா சியோனுக்கு போறதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. நல்ல கவனிங்க. ஆனா தேடுவோரை கைவிடாத ஆண்டவர், தேடுவோரை கைவிடாத ஆண்டவர். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், ஸ்தலம் வரைக்கும் வந்தவளை நிறுத்தும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்று. கரங்களை தட்டி ஆண்டவர் மடிதோட என்ன ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். கொஞ்சம் தாக இருந்தது, அறிவு இருந்தது, என்ன பார்க்கணும்னுட்டு தன் ஊரை விட்டு, தன்னுடைய என்ன பார்க்கணும்னுட்டு தன்னுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு
இத்தனை கஷ்டத்தையும் பிரயாணப்பட்டு தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுவாரா? உடனே ஒரு நட்சத்திரம் உண்டாகி அதே நட்சத்திரத்தை கண்டு அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு விட்டுட்டய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி தீதணுகாகும் மறைவினிலே, தணுகாகும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. உன் மனசுல கொஞ்சம் ஆசை இருந்ததுன்னா போதும், கொஞ்சம் ஆசை இருந்ததுன்னா போதும், அவர் உனக்கு உதவி செய்வதற்கு தன்னுடைய நட்சத்திரத்தையும் அனுப்பி உன்னை பிள்ளை இருக்கிற இடத்து வரைக்கும் நடத்துகிறதுக்கு நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? நல்ல கவனிங்க. இவங்க இப்போ ஆண்டவரால் நடத்தப்படுறாங்க, இப்போ அறிவினால நடத்தப்படல. முதல்ல இதனால நடத்தப்பட்டாங்க, அறிவு. வானத்தை பார்த்து படிச்சதெல்லாம் உபயோகப்படுத்தி அறிவு. அதுக்கு பிறகு நடத்தப்பட்டது அறிவு. எங்கனே போயிட்டாங்க? எருசலேமில் போய் ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவரால் நடத்தப்பட்ட உடனே என்ன நடக்குது பார்க்கலாம். ஆண்டவரால் நடத்தப்படுறவங்களுக்கும் அறிவினால நடத்தப்படுறவங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு 2 காரியத்தை சொல்றேன், வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நல்ல கவனி. மறுபடி வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. எந்த வீட்டுக்குள்ள? இயேசு பிறந்திருக்கு. இயேசு பிறந்தது எந்த இடத்துல? ஏன் அறிவு என்ன சொல்லுச்சு? ராஜா பிறந்தா எங்க தான் பிறந்திருப்பாரு? அரண்மனையில. ஆனா இப்ப ராஜாவை எங்க பாக்குறோம்? அறிவு இப்ப அவுட். இப்ப ஆண்டவர் நடத்தினா எங்க ஏதுன்னு பார்க்க மாட்ட, கத்தர் காட்டுறத தெளிவா பார்ப்ப. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ஆவியானவர் நடத்தினா கர்த்தர் காட்டுறத தெளிவா பார்ப்ப. சுற்றுப்புறம் சூழ்நிலையை நீ பார்க்க மாட்ட. ஓஹோ, சிலர் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறாரு. அறிவு கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஆவிக்குரிய மனுஷன் சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலையும் பார்க்க மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய நட்சத்திரம் என்ன இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல வாசிங்க. அதை கண்டு பிள்ளையும் அவருடைய தாயையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன எழுதிருக்கோங்க பைபிள்ல? அதை அவர்களை, அப்படியா? அதை தாயையும் பிள்ளையும் பார்த்து, மரியாளையும் இயேசுவை குழந்தை இயேசுவையும் பார்த்து, அன்னை மரியாளையும் இன்ஃபன்ட் ஜீசஸையும் பார்த்து அதை பணிந்து கொண்டு. எதை பணிந்து கொண்டு? ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்கன்னா கொஞ்சம் கண்ணை திறந்த வசனத்தை பார்க்குறீங்களா? ஹலோ, அறிவு நடத்துச்சுன்னா பிள்ளை அம்மா எல்லாமே வந்துச்சு, அதனால அம்மாவையும் வணங்குவேன். அது அறிவு. ஸ்திரீகளுக்குள் நீ பாக்கியவதி,
அது அறிவு. கிருபை பெற்றவளை நீ பாக்கியவதி, அறிவு. ஆனா ஆண்டவர் நடத்தின அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் பிரிக்க தெரியும். பக்கத்துல சொல்லுங்க. அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் பிரிக்க தெரியும். ஆவியில நடத்தினா, அறிவு நடத்தின யாரெல்லாம் கும்பிடுவோம்? அம்மாவையும் கும்பிடுவோம். ஆமா, எந்த அம்மாவும் சொல்றாங்க சிலர், உங்க அம்மா இல்ல. ஆமா ஆமா, ஆவியானவர் நடத்து ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மனுஷனுக்கு எதை வணங்கணும் எதை வணங்க கூடாதுன்னு தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? தாயும் பிள்ளையும் கண்டார்கள். உள்ள கண்டது 2 பேரை தான். ஆனா வணக்கத்துக்குரியவர் என் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. குழந்தைய தான் வணங்கணும். தாய் நல்லவங்க தான், கீழ்ப்படிஞ்சவங்க தான், வசனத்துக்கு உப்பு கொடுத்தவங்க தான். கன்னிமரியாளா இருந்த போதும் அவங்க குழந்தை உண்டாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும்னு ஒப்பு கொடுத்தவங்க தான். ஆனா வணக்கத்துக்குரியவங்க அல்ல. நம்புறவங்க மாத்திரம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆவியினால நடத்தப்பட்டா எது தப்பு எது ரைட்டுன்னு உனக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு தெரியாம போயிருத நாங்க தடுமாடுறோமே எதுக்கு? எதுல நடத்தப்படுறீங்க? சில நேரம் அறிவுல நடத்தப்படுறதுனால தான் நீ நல்லவங்க தான், ஆனா தடுமாடுறீங்க. நல்லவங்களையும் ஆவியில நடத்தினா தேவன் தெளிவாக அதோடு நிக்கல. அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல போறத, உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு. ஓட்ட சைக்கிள்ல கர்ரு புருன்னு வராரு. அம்மா உங்களை தான் கர்த்தர் காட்டினாரு, ஜோம் பண்ணிட்டு வர சொன்னாருமா. என்னமோ நீங்க பிரச்சனையில் இருக்க போலீங்க போல, ஏதோ ரொம்ப பாடுபட்டு ராத்திரிலாம் அழுதுகிட்டு இருந்தீங்களா, காலையில நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வர சொன்னாருமா அப்படின்னு வரான்னு வைங்க. என்ன செய்வீங்க? அப்படியா ஐயா வாங்க. ஆமையா ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டு இருந்தது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் உங்ககிட்ட சொல்லி உங்களை அனுப்பிச்சிட்டார் ஐயா. சரி ஐயா, 5 ரூபா காணிக்க. எப்படிலா நேற்று கடையில போயிட்டு வரும்போது ஒரு சின்ன நோட்டு, பச்சை நோட்டு இருந்தது, அதை எடுத்துட்டு வா. ஊழியக்காரர் வந்திருக்காரு, கொடுத்தாச்சு. அதே வழியில என்னைக்கோ பார்த்த ஒரு ஊழியக்காரர் நல்ல கார்ல சென்டெல்லாம் போட்டு அடிச்சு வராரு. அவர் கார் உங்க வீட்டு முன்னால பஞ்சர் ஆயிடுச்சு. அப்ப அவர் பார்த்தாரு, உங்க வீட்டு முன்னால இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு எழுதியிருந்ததுனால உள்ள நுழைஞ்சிட்டாரு. உங்க வீட்டை தான் ஆண்டவர் காட்டுறாரு. கொஞ்ச நேரம் இளைப்பாரி போயிட்டு வருது. அவர் வந்து உட்கார்றாரு. அவர் வெளியே பஞ்சர் போட்டிருக்கான் டிரைவர். போகும்போது ஜோம் பண்ணிட்டு போறோமா, 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தீங்களா, சோத்திரம். அதுக்குள்ள நீங்க ஒரு காப்பியும் கொடுத்துட்டீங்க, ஒரு ட்ரிங்க். முதல்ல காப்பி வந்தது, அதுக்கு பிறகு ஒரு ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கு பிறகு கோகோ கோலா, 3 வந்துட்டு. அவர் கலனிப்பான தானே, எல்லாத்தையும் வாங்கி ஊத்திக்கிட்டாரு. நான் ஒரு சின்ன ஜெபம், கர்த்தாவே இவர்களை குறித்து பயங்கரமா ஒரு தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறீர்கள். அப்படி கையெல்லாம் கொஞ்சம் ஆட்டி 2 அந்நிய பாஷையும் பேசி, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நேத்தே என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு தான் வந்தேன், நீ பஞ்சராலனா வந்திருக்கே மாட்டான். இவன் ரெஸ்ட் எடுக்க வந்தான், காப்பி கடைக்கு போனா 10 ரூபா செலவாம இங்க காப்பி குடிக்க வந்தான். கர்த்தர் நேத்தே காட்டினார். உடனே நீங்க ஏம்மா அங்க 500 ரூபா இருக்கு, அதை எடுத்து கொண்டு கொடு. பக்கத்துல பிடிச்சு கையை பிடிச்சு காலுங்க. உங்களை தான் சொல்றாங்க. இங்க குழந்தை படுத்து கிடக்கிறது எங்க? மாட்டு தொழுவுல. அவருக்கு காணிக்க கொடுக்கறதுன்னா பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் அதையுமா கொடுப்பீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க?
நாங்க நினைச்சு வந்தா ராஜா வீட்டுல பிறந்திருப்பார் ராஜகுமார், அவருக்கு தான் பொண்ணு கொண்டு வந்தோம், இவருக்கு சில்லறை கொண்டு வந்தோம், அப்படித்தானே சொல்லியிருப்பீங்க. மிஷினரி கூட்டம்னா 10 பைசா 5 பைசா இல்லை இப்போ, அதனால போடுறது இல்லை. மற்றபடி வெயிட்டான காணிக்க போடுவீங்க. பேரை சொல்லி கூப்பிடுற ஊழியக்காரர் வந்திருக்காரு, நம்ம பேரை சொல்லிட மாட்டாரா, போடு 1000 ரூபாய் நோட்டா. உண்மைதானே? ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா இவர் தேசத்துல போய் இயேசுவே ஜீவிக்கிறான்னு சொல்றாரு, அவர்கிட்ட கொடுத்தா ஏசி ரூம்ல படுத்து தூங்குவார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, ஆவில நிறைஞ்சி ஆவில நடத்தப்பட்டா யாருக்கு எப்படி காணிக்க கொடுக்கணும்னு தெரியும் உனக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களை அறிவு நடத்துதா ஆவியானவர் நடத்துறாரா? எத்தனை பேருக்கு அறிவு நடத்தணும்? அவங்க எல்லாம் கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 இருக்குமே. ஆவியானவர்களை நடத்தணும்னு சொல்றவங்களாம் கை வைத்துக்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? நல்ல ஆட்கள் தான் ஆனா தடுமாறிடுறாங்க, நல்ல ஜனங்கள் தான் ஆனா தடுமாறிடுறாங்க. அறிவு அவங்கள தடுமாற, அறிவு அவங்கள தடுமாற வச்சிருது. இன்னொரு சின்ன கூட்டத்தை காட்டி கொடுத்துறேன். 3 பேரை காட்டணும்னா 3வது ஆளை காட்டுறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு கூட்டத்தை காட்டி கொடுத்துறேன். திருப்புங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அவர்கள் என்று சொன்னால் பவுலும் பவுலோடு கூட சேர்ந்தவர்களும். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. கொஞ்சம் நில்லுங்க, நல்லா கவனிங்க. பவுலும் சீலாவும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் இப்பொழுது தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். பட்டணங்களிலே அடிக்கப்படுகிறவர்கள். அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்தாலே உங்களுக்கு ஒன்று தெரியும். வாசிக்கலாம். 16வது அதிகாரம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். நல்லா கவனிங்க, எங்க போனா? லீஸ்திராவுக்கு போனா. லீஸ்திராவுல தான் இந்த பவுல கல்லெறிஞ்சி இழுத்து நாய மாதிரி வெளியே கொண்டு போட்டாங்க, செத்து போனான்னுட்டு. பவுல் அங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதம் செய்தான். சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை நடக்க பண்ணிட்டான். உடனே எல்லாரும் சொன்னாங்க, தேவர்கள் இறங்கி வந்துட்டாருன்னு சொன்ன அதே ஜனம் கொஞ்ச நேரத்துல அந்த நீங்க 14வது அதிகாரத்தை அங்க கல்லெறிஞ்சி இவனை இழுத்து கரகரன் இழுத்து நாய மாதிரி அடிச்சுட்டாங்க. இப்ப அந்த ஊருக்கும் அங்க ஒரு தீமோத்தை தனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு லிஸ்திராவுக்கு போறான் பவுல். ஹல்லேலூயா. நல்ல மனுஷங்க தானா? சொல்லுங்க, நல்ல மனுஷங்க தானா? நல்ல மனுஷங்க. என்ன பாடு வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் கர்த்தரின் சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்து மரிக்கிறதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன்னு சொன்ன பவுலும் அவனோடு கூட சேர்ந்தவங்களும் இப்ப கலாத்திய நாட்டுக்கு போகணும்னு பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் தடுத்துட்டாரு. அடுத்த வசனம், 7வது வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல போகும்போது ஆவியானவர் தடுத்துட்டாரு. உடனே அவங்க டைரக்ஷனை மாத்துறாங்க. எங்க போறதுக்கு? பித்தினியா நாட்டுக்கு போறதுக்கு. ஏன்னா ஆசையா இருக்குது. அந்த பட்டணங்கள்ல நம்ம போய் பிரசங்கம் பண்ணமே, சபைகளை ஸ்தாபிச்சமே, அவங்கள போய் ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு ஆசையா இருக்குது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஆசையும் சில நேரங்கள்ல டைரக்ஷனை மாத்தி விட்டுரும். பவுல் நல்லவர் தான், சீலா நல்லவர் தான், கல்லறி பெட்டா கூட அந்த ஊருக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்றவர் தான். ஆனா ஆசையா இருக்குது. எங்கெல்லாம் சபையை ஸ்தாபிச்சோமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அங்கெல்லாம் பலப்படுத்தணும், ஆசையா இருக்குதுன்னு சொல்லி இப்பொழுது பிரயத்தனம்
trying. அந்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நல்லா கவனிங்க. ஆவியானவர் போக விட்டாதிருந்தான்னு சொல்லல, ஆவியானவரோ. ஏன் ஆவியானவரோ? இவங்கெல்லாம் ஒரு சைடு, ஆவியானவர் ஒரு சைடு. நிறைய சபையில் அப்படித்தான். சொல்லுங்க, உங்க சபையில் எப்படி இருக்குது? ஆளுங்கள்லாம் ஒரு பக்கம், ஆவியானவர் மட்டும் ஒரு பக்கம். அவருடைய விருப்பத்தை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்களுக்கு என்ன ஆசையா இருக்குதோ அந்த திட்டம்லாம் வரும். இவங்களுக்கு என்னெல்லாம் ஆசையா இருக்குதோ அந்த திட்டம்லாம் வரும். கர்த்தர் சொன்னார், ஆவியானவரோ நில்லு. நல்ல கவனிங்க. மறுபடியும் சொல்லுங்க, நல்லவங்களும் சில நேரங்கள்ல தடுமாடிடுறாங்க. நல்ல ஆட்கள் தான், ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான், ஆண்டோடையக்காக மறிக்கிறதுக்கும் தன்னை ஆயத்தம் என்று ஒப்பு கொடுத்தவங்க தான். ஆனாலும் நல்லவங்க தான் தடுமாடுறாங்க. ஆவியானவரோ அவர்களை தடை பண்ணினார். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆவில நிறந்து ஆகாயம் வரைக்கும் துள்றது நல்லதுதான். ஆவில நிறைஞ்சி அங்கிருந்து உருண்டு இங்க வரைக்கும் வர்றது நல்லதுதான். ஓகே, ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் இட். ஏன்னா சிலருக்கு கை வச்சிங்கன்னா அவன் பாட்டு கல் குத்துக்கல் மாதிரி நிற்பான், எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்பான். சிலருக்கு கையை இப்படி கொண்டு போனாலும். அதனால சிலருக்கு ஆவியானவர் அவங்க கொஞ்சம் குதூகலப்படுத்தணும்னு டபா 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 டபாம்பாங்க. சிலர் இப்படியே இருப்பாங்க. பாலை வாங்கி காய்ச்சின உடனே என்ன செய்யும்? பொங்கும். மறுபடியும் காய்ச்சினா பொங்கும், மறுபடியும் காய்ச்சினா பொங்கும், மறுபடியும் காய்ச்சினா. அப்ப நீங்க தண்ணி தானே அர்த்தம். தண்ணி பால் தான் பொங்கி 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 பொங்கிக்கிட்டே இருக்கும். நல்ல பால் ஒரு நேரம் பொங்கும், அடுத்த நேரம் தள 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 அதில் வெண்ணெய் வந்துடும். பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கணுங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ தண்ணி கிடக்கு? ஒரு நேரம் பொங்கும், அது எனக்கு தெரியும். ஆவில நிறைஞ்சா ஒரு நேரம் பொங்கும். ஆனா தண்ணி ஊத்தின பால்னா பொங்கி 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 பொங்கலோ பொங்கல் தான். நிறைய பேர் பொங்கிக்கிட்டே இருக்கான். 10 வருஷமாச்சு பொங்குறான். எதுக்குப்பா பொங்குற? தண்ணி வத்த மாட்டேங்குதா? அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் சொல்றது காதுல கேட்க மாட்டேங்குது. இவன் சொல்றது அவருக்கும் கேட்கறது இல்லை, அவன் சொல்றது இவரும் கேட்கறது இல்லை. பக்கத்துல உங்களோட பைய பிடிச்சு சொல்லுங்க, ஆவில நிறைங்க, ஆனா அவர் சத்தத்தையும் கேளுங்க. ஆவில நிறைகிறதுக்கு ஆட்கள் ஆயத்தம், ஆனா சத்தம் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும். இன்னைக்கு சபையில் ஆவியானவர் ஊத்துனார் பிரதர், கை கால்லாம் வலிக்கு பிரதர். ஏன்னா ஊத்துனான்னு கை கால் வலிக்குதான். ஆடி திரிச்சிட்டேன் பிரதர். அப்படியே வந்து இறங்கினாரு பாருங்க. ஆவியானவர் எங்க இறங்குறாரு? உள்ள இருந்துதான் பொங்குறாரு. இறங்கல, பொங்குறாரு. அது பழைய ஏற்பாட்டில் தான் இறங்குவாரு, புதிய ஏற்பாட்டில் பொங்குவாரு. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் தான் இறங்குவாரு, புதிய ஏற்பாட்டில் உள்ளுக்குள்ள இருந்து பொங்குவாரு. நீங்க எந்த ஏற்பாடுல இருக்கீங்க? உள்ள இருந்து பொங்குறாரு. சரி, பொங்குனா கை கால்லாம் வலிக்குன்னு வரி என்னத்துக்கு? பொங்குறாருன்னா என்னமோ சொல்றாருன்னு அர்த்தம், ஏதோ சொல்ல போறாருன்னு அர்த்தம். எத்தனை ஆராதனையில பொங்கி வளைஞ்சிங்க? ஏதாவது சொன்னாரா? ஹலோ, எனக்கு ஒரு தாத்தா தெரியும் கோயம்புத்தூர்ல. ட்ரம் அடிச்ச நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கற செஞ்சேன், அவ்வளவு ஆவில நிறையிறீங்களா, என்ன சொன்னாரு? அது எதுக்கு சொல்லணும்? எங்க ஆவியானவர் சாமி ஆடி அல்ல. சொல்லுங்க, ஆவியானவர் சாமி ஆடி அல்ல. ஆவியானவர் பொங்குனார்னா உள்ள என்னமோ சொல்றாருன்னு அர்த்தம். எங்கு செல்ல
சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. மறுபடியுமாக எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல மனிதர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் பாடுபடுவதற்கும் அடிக்கப்படுவதற்கும் தன்னை தத்தம் செய்தவர்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே தடுமாறுகிறார்கள். ஆவியானவரோ தடுத்து நிறுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று. இவங்க நினைச்சு பார்க்காத ஊரு, இவங்க மனசுல தோன்றாத நாடு, இவங்க எண்ணெயை பாரம் கொண்டு ஜெபிக்காத ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது போதும். அந்த தரிசனத்தை கண்டபோது நினைச்சு பார்க்கல. மக்கெதோனியாவா தெரியாது. அந்த நாட்டுக்கா நாங்க நினைச்சோம் பித்தனியாவுக்கு போலான்னுட்டு, நாங்க நினைச்சோம் துரோவாவுக்கு போலான்னுட்டு, நாங்க நினைச்சோம் மித்சியாவுக்கு போலான்னுட்டு, நாங்க நினைச்சோம் நாங்க சபையில ஸ்தாபித்திருக்க இடத்துல போய் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னுட்டு. ஆண்டவர் இல்லை, ஆவியானவர் இல்லை. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு. அங்கு சொல்ல எனக்கு ஆள் இல்லப்பா.
இன்னும் சொல்லவே பற்றாத இடங்கள் ஏராளம் இருக்குப்பா. பவுலே, எனக்கு ஒப்பு கொடுத்த பவுலே, எனக்காக பலமுறை கொலை செய்யப்படுவதற்கு மற்றவர்கள் எத்தனித்த பவுலே, உயிரையும் பணயமாக வைத்து ஓடுகிற பவுலே, நீ நல்லவன்பா. நான் உன் ஆசையில மண்ணு போடுறேன்னா, உன் ஆசையில மண்ணு போடுறேன். உன் ஆசை நிறைவேற வேண்டாம், என் விருப்பம் நிறைவேறதுக்கு நான் உன்னை மக்கதனியாவுக்கு கூட்டி போறேன்பா. நல்லவர்கள் அநேகரை தடுமாற செய்வது அவருடைய ஆசையே. நல்ல கவனிங்க. இந்த மத்தியான நேரத்தில் தேவன் உன்னோடு கூட பேசுகிறார் தம்பி, உன்னோடு கூட பேசுகிறார் தங்கச்சி, உன்னோடு பேசுகிறார் அம்மா, உன்னோடு பேசுகிறார் ஐயா. உனக்குள்ளையும் ஆசை, ஆண்டவருக்கான ஆசை தான். நீ உலகத்துக்காக ஆசைப்படல, ஆண்டவருக்காக தான் ஆசைப்பட்டானா. ஆண்டவருக்காக படுற ஆசையும் ஆண்டவர் மண்ணு போடுறாரு இந்த மத்தியான வேலையில. நீ நினைக்கலாம், நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு எதிர்காலத்தை காட்டுங்கன்னு சொல்லி வந்தேன், எனக்கு இது ஆசையா இருக்குன்னு சொல்லி தானே வந்தேன். ஆண்டவர் மண்ணு போடுறாரு. உன்னை கொண்டுதான் ஐரோப்பாவை அசைக்கணும் பாப்பாவுல. நீ ஆசியாவை மட்டும் அசைச்சா போதாது, ஐரோப்பாவையும் அசைக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு சொல்லப்படாத இடத்துக்கு நான் தள்ளி கொண்டு போறேன்பா. கைகள் கட்டப்பட்டவனா, பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று அறிந்தாலும் ஆவில் கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போகிறேன் என்று சொல்லுகிற அந்த பவுல் முதலாவது காண்பித்து கொடுத்தேன், ஆவில நடத்தப்படுகிறது. இப்பொழுது காண்பிப்படுகிறேன், ஆவில கட்டுண்டவனாக நடப்பது. எல்லாரும் கண்களை மூடலாம். பேதுரு செய்த அற்புதங்கள் இன்று நடக்கட்டுமே. பவுலை போன்ற மிஷனரி கூட்டங்கள் எழும்பட்டுமே. பேதுரு செய்த அற்புதங்கள் இன்று நடக்கட்டுமே. பவுலை போன்ற மிஷனரி கூட்டங்கள் எழும்பட்டுமே. இயேசுராஜன் வருகின்றார், இயேசுராஜன் வருகின்றார், மகிமையோடே வருகின்றார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசுராஜன் வருகின்றார், இயேசுராஜன் வருகின்றார், மகிமையோடே வருகின்றார். வழியை ஆயத்தப்படுத்து